ஹாய்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ் ஜிம்மன் பொண்ணு பார்த்து அப்படியே பார்த்தலாம். ஆண்டி உங்களை ஹக் பண்ணிட்டா. எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஏதோ ஒரு ஓரத்தில் கண்டிப்பாக அவன் மாறிடுவான். இவனா இறந்து இத்தனை வருஷத்துல அவன் எங்கடா இன்னொரு பொண்ணை நினைக்க மாட்டானா? அவனோட லைஃப் மாறிட்டாதா இல்லை கடைசி வரைக்கும் அவன் இப்படித்தான் குடிச்சிட்டு இப்படியேதான் இருக்க போறானா? நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் அவன் மாறிடுவான். எனக்கு 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 புரியுது, எனக்கு புரியுது. கண்டிப்பா நீ அவனை மாத்திடுவ. சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், ஆஃபீஸ் போக மாட்டான், ஈவன் மூச்சு பையனை கூட பார்த்துக்க மாட்டான். அந்த ரூம்லேயே குடிச்சிட்டு அப்படி இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா மாறுறான், எனக்கு தெரியுது. அப்படியே சொல்லிட்டு உங்க கையை பிடிக்கிறாங்க. உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாம ஆண்டி இப்படி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாத்திரை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நீ மாத்திருவ. அவனை நீ அவனோட ரூம்ல இருந்து வெளில கொண்டு வந்துருவ. நீ நீ மாத்திருவ, எனக்கு தெரியும். கிளப்பு லாட்ஜ் இப்படியே தான் இருப்பான், குடிச்சிட்டு இருப்பான், வீட்டுக்கே வர மாட்டான். அவனை நாங்கள் பார்க்கறது 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி, 4 மந்த்துக்கு ஒரு வாட்டி அப்படிதான் நாங்கள் பார்ப்போம். ரீசெண்ட் டைம்ஸில் மூச்சு பையனுக்கு ஓட முடியல. அப்போதான் அவன் மூச்சு பையனை பார்க்கவே வந்தான். பட் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டான், டெய்லி வீட்டில் இருக்கான். அவன் இது ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்தானா? ஆமான்னு தலையாட்டுறீங்க. பிகாஸ் மூச்சு பையனை நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படி திங்க் பண்ணிட்டு பாதியில் வந்திருப்பான். பட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கிறது மேமை தேடி பாதியிலே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜமீன் என்னமோ உங்களுக்காக தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படி திங்க் பண்ணிட்டாங்க. அவன் குடிக்கிறதையும் எனக்காக கொஞ்சம் ஸ்டாப்னு சொல்கிறியா? எனக்கு அதில் உங்களுக்காக குடிக்கிறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்ல. அப்படி நிறைய பேசிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் சைலண்ட்டான என்ன கேட்டுட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவானா அப்படி தோணுது. சைலண்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி 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 ஓகே, ஐம் சாரி. இரு, இன்னும் 5 மினிட்ஸில் குக் பண்ணிவிடுவேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன், நம்ம சாப்பிட்லாம். அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நீங்களும் ரூமுக்கு வரீங்க. இன்னுமே ஜிம்மனோட ஷர்ட்டு தான் போட்டுட்ருக்கீங்க. அந்த ஷர்ட் ஃபுல்லாக அவனோட ஸ்மெல்ல லைட்டாக உங்கள் ஷோல்டர்கிட்ட ஸ்மெல் பண்ணுறீங்க. அவனை கிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகம் வருது. என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் ஒய்ஃப் மேலே எனக்கு போர் அப்படியா இருக்கு. பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஆண்டி சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க கூட உங்களால் லைஃப் லாங் வாழ முடியலல்ல. ஏன் இவன இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. நான் ஏன் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு தோணுது. நீங்கள் ஏன் என் க்ரஷ்ஷாக இருக்கக்கூடாதுன்னு தோணுது. துரத்தி நான் ஏன் உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. என் ஃபீலிங்ஸை தப்பான ஒரு பர்சன்கிட்ட வச்சுட்டணும்னு தோணுது. இப்படிலாம் நீங்கள் உங்கள் ரூமில் நின்று திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஆண்டி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வா சாப்பிட்லாம் இது சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஜிம்மனோட ஷர்ட்டை பட்டன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டர்லேருந்து கீழே இருக்கிறீங்க. ஆண்டி வந்துட்டாங்க. ஆண்டியை பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் 2 பக்கமும் அந்த ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஆண்டி இல்லைடா நான் தானே என்ன ஒரு சேர உங்கள் டேட்டுவை பார்த்துட்டாங்க. இது என்ன அலெக்ஸ்? அலெக்ஸ் இல்லை ஆண்டி, உங்களுக்கு அப்படியே தெரியுதா? அவங்க உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அலெக்ஸ் யாராக இருக்கும்? அதாவது இவளுக்கு ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்குமோ அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஆண்டி ஆமாம் அலெக்ஸ் அப்படி தான் இருக்கு. என் சிஸ்டர் கூட சொல்வா, இது அலெக்ஸ் இல்லை அப்பாவா? இது நியூ டிஷன், அங்கேருந்து பார்க்க அப்படி தான் தெரியும். இது அப்பா, எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இது மாதிரி போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து பார்க்குறதுனால அப்படி தெரியுது போல். இதோட டிசைனே இப்படி தான், பார்க்குற ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி தான் படிப்பாங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும் இது அப்பா. என்கிட்ட என் தங்கச்சி இதை கேட்டிருக்கா. நான் பென் பண்ணி பார்க்குறேன்ல, இப்படி எனக்கு அப்பாவை தான் தெரியும். உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காத. இங்கே டேட்டூ போட்டிருக்க, யார் போட்டதோ? நல்லாவே தெரியுது உங்களுக்கு அது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு. ஆண்டி எங்கள் ரிலேஷனில் ஒரு சிஸ்டர் தான் எனக்கு போட்டு விட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜென்ஸ்லாம் கிடையாது. அவங்க இந்த மாடலில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் உங்கள் ஃபேஸில் ஒரு
பதட்டம் இருந்திருக்கும். பிகாஸ் யாராவது எக்ஸ்லவா இருப்பாங்களா, அது நீங்க இது பண்ணிட்டீங்க. எங்க போட்டிருக்காங்கன்னா யார்கிட்ட போட்டிருப்பா அப்படி தோணி இருக்கும். பட் இப்போ ஓகே, சிரிச்சிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், சீக்கிரமா வா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே எங்க டேட்டூ போட்டதுக்கே அவங்க ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எனத்த கூட ஸ்டே பண்ணிட்டோன்னு தெரிஞ்சா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நம்ம என்ன அவர் கூட லைஃப் லாங்லாம் இருக்க போகிறோம், ஜஸ்ட் இது 1 இயர் கான்ட்ராக்ட், அவ்வளோதான். அப்படியே சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து போடலான்னு வரும்போது இப்போ தான் அவங்க ஃபோன் வருது. அதை எடுத்து பார்க்குறீங்க. அலெக்ஸ், அந்த பேரை பார்த்த உடனே கையே ஷேக் ஆகுது. அலெக்ஸா, இப்போ 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 என்ன பண்ணுறது அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கட் ஆகுது. கட் ஆகிட்டு அகெயின் கால் வருது. அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஏய், என்னடி ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை அலெக்ஸ் 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 நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள. கிளம்பிட்டியா? இல்லை அலெக்ஸ் அலெக்ஸ் ஒரு நிமிஷம். ஏண்டி என்னாச்சா? சரி எதுவும் இல்லையான்னு? சரி ஓகே, நீ மட்டும் வந்தால் போதும். புருஷன் நான் எதுக்கிட்டே இருக்கேன், நான் வாங்கி கொடுக்குறேன், இல்லைவா? அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ளீஸ் இப்படி பண்ணாத அலெக்ஸ். ஏய், நான் ஒரு வீட்டு வாசல்ல இருக்கேன், சீக்கிரம் இல்லைவா? பக்குன்னு ஆயிடுச்சா? என்ன ஃபுல்லாக இருக்கியா? ஆமாண்டி அப்படி சொல்லிட்டு அவள் வாட்சை பார்த்துட்டு நான் கரெக்டாக டைமை கீப் அப் பண்ணுறேன், பட் நீ அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்ற, சீக்கிரம் வெளில வா. அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. அலெக்ஸ் 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 ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது முழுசு கேளு. இங்கே பாரு, என் புருஷனோட அம்மா வந்திருக்காங்க, ப்ளீஸ் என்னால் வீட்டில் இருந்து வெளில வர முடியாது. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட வரத்துக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது தெரியல, மார்னிங்கே வந்திருக்காங்க. அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ளீஸ் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. ஏய், ஃபஸ்ட்டு ஷோ பண்ண புருஷனா யாரடி? வந்தாண்டி உனக்கு புருஷன், தென் அவங்க வந்துருத்தான், உனக்கு என்ன வந்துட்டோம்? வெளியே வா. அலெக்ஸ் ப்ளீஸ் இப்படி பண்ணாத அலெக்ஸ், நான் சொல்கிறது கேளு. வெளியே வாடி. அலெக்ஸ் 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 என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அலெக்ஸ், ப்ளீஸ் இங்கிருந்து போ, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அலெக்ஸ். போகணுமா? அதுவும் நீ இல்லாமல்? ஆமாம் அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், ஃபைனலாக இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இல்லை, என்னால் வெளியே வர முடியாது அலெக்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. இப்படி நீங்கள் அவன்கிட்ட பேசி கெஞ்சிட்டு அவனை சமாளிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு கால் கட் ஆகிடுச்சான். கால் கட் ஆகிடுச்சான். என்னாச்சு? வீட்டுக்கு கிளம்பிட்டு போனா? ஒருவேளை வீட்டுக்குள்ளே வரானா? அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வேகமாக ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அலறி அடிச்சுட்டு வெளில வரீங்க. டமாலும் திறந்து டோரை ஒரு மாதிரி பண்ணியிருப்பீங்க, டோரு வாலில் போய் ஹிட் ஆகிட்டான். ஒரு சவுண்டாக ஒரு மூமெண்ட் இருக்கு. சிவன் திருப்பி பார்க்குறான், இன்னும் ஹாலில் தான் இருக்கான். ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பார்த்துட்டோம். வேகமாக உங்கள் ரூமில் இருந்து நீங்கள் ஹாலில் வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. வயன் அங்கே எங்கே போகிற? அப்படி ஒரு சவுண்டு. ஜிம்மனோட அம்மா அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுட்டு சட்டன்னா உங்கள் ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸ்மைல் பண்ணுறீங்க. பத்தட்டமாக இருக்கும் உங்கள் ஃபேஸை, அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கே ஆச்சரியமாகுது. அப்படி பார்க்குறான் அவங்கள. அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பயந்துருப்பீங்க இல்லையா? அவங்க ஃபேஸ்லலாம் ஒரே ஸ்வெட்ஸு. இது உங்கள் ஷோல்டரில் உங்கள் ஆம்ஸ் கிட்ட தொடச்சிக்கிட்டே, சொல்லுங்க ஆண்டி எங்கடா ஓடுற? வா சாப்பிட்லாம். இல்லை ஆண்டி இல்லை, இங்கே வா, இந்த ஸ்பூனை பொடி, இது டேஸ்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு ஸ்பூனு கொடுக்குறாங்க. நீங்கள் சிக்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி அப்படியே சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சா காலிங் பெல் சவுண்டு. பயந்து பீஸையும் ஸ்பூனையும் கீழே போட்டீங்க. என்னாச்சு? அது 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 ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு டோரை பார்க்குறீங்க. ஜிமன் டோரை பார்க்குறான். ஜிமன் என்னடா பார்க்குற? டோர் ஓப்பன் பண்ண சாப்பிட்ற நேரத்தில் என்னடா திடீர்னு பயந்துட்டியா? இல்லை ஆண்டி இல்லை அப்படியே சொல்லிட்டு ஜிமனை திரும்பி பார்த்து, ஜிமன் என்ன பண்ணுறீங்க? ஏன் உனக்கு தெரியலையா? டோர் ஓப்பன் பண்ண போகிறேன். இல்லை வேண்டாம், யாராவது வேற வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு மாற்றி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அது எப்படி உள்ளே இருக்க உனக்கு தெரியுதா? இல்லை ஜிமன் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம். அப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணலாம் பண்ணுறான். பட்
அலெக்ஸி டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். கை ஷேக் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ பயம். இது ஜிம்மனுக்கே ஷாக்கு. இவன் எங்க இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஆன்ட்டிக்கு புரியல. புரியாம தான் பார்க்கும்போது அவன் அவங்கள பார்த்த, ஹே பொண்டாட்டி, ஆன்ட்டி கால் பண்ண எடுக்கல, உங்க மொழியெல்லாம் பிதுங்குது. நீங்க திரும்பி ஆன்ட்டியை பாக்குறீங்க. ஆன்ட்டிக்கே ஷாக்கு. பொண்டாட்டியா, என்னவா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பாக்குறாங்க. அலெக்ஸ், என்ன பேசுற நீ? ஹே கமான் வயன், நம்ம அப்படி தானே பேசிப்போம். ஸோ அதை வச்சு தான் சொன்னேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நடந்து வரா. ஜிம்மனுக்கு டவுட் இருந்திருக்கும், ஒருவேளை இவன் தான் உங்கள் எக்ஸாக இருப்பானா. இவன் இப்படி பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. பட் எங்கள் ஜிம்மனுக்கு அவன் தனியாக இருந்தால் பரவாயில்ல. பட் இப்போ தான் அவன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்படி இருக்கான். உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பான், அம்மா ஃபீல் பண்ணால் பிடிக்காதுன்னு. இப்போ அவங்க அம்மா இருக்காங்க, என்ன போட்டது தெரியல அவனுக்கு. ஸ்டேட்டாக உங்கள் பக்கம் தான் வரான். வந்த உடனே உங்களை கட்டிப்பிடிப்பான் இல்லையா, உங்களை ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். உங்களுக்கு எதுவுமே பேச முடியல. அவ்வளோதான். நீங்கள் ஆன்ட்டிக்கெலாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தான் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறான். என் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன மிஸ் பண்ணியா என்ன? உங்கள் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. என்ன பேசுது எதுவுமே தெரியல. ஃபேஸ் ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்கு. அவன் நீ என்னை மிஸ் பண்ணியா என்னன்னு தெரியல, பட் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண வரான். ஜிம்மன் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்து நின்றுட்டான். அலெக்ஸ் ஹக் பண்ணது ஜிம்மனை நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சுட்டீங்க. அலெக்ஸ் ஒன்றுமே புரியல, டக்குன்னு ஜிம்மனை விட்டுட்டான். ஜிம்மன், நேற்று தான் உங்களை பார்த்தேன், ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ஒரு மாதிரி கேட்குறான். ஜிம்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி, எவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, போய் உட்காருங்க. இல்லை நான் வந்தது பையன்கிட்ட பேச அப்படி சொல்லிட்டு, அக்கே ஜிம்மன் முன்னாடி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்களை பார்த்த மாதிரி உங்கள் கிட்ட வரலான்னு பார்க்குறான். ஜிம்மன் அவனோட செஸ்டில் கை வச்சு பேக்கில் ஒரு புஷ் பண்ணி, என்ன பேசினாலும் இப்படியே பேசுங்க, என்ன அவ்வளோ முக்கியமாக பேசணுமா என்ன? அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை தெரியல ஜிம்மன், எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லைன்னு தெரில, பட் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு லைட்டாக எட்டி பார்த்தேன். அப்படி தானே ஒயான், என்ன எல்லாத்தையும் பேசிடலாமா அப்படி சொல்லிட்டு அக்கேன் உங்ககிட்ட வரதான் ட்ரை பண்ணுறான். ஜிம்மன் அவனுடைய செஸ்ஸில் ஒரு கை வச்சுட்டு உங்களை திரும்பி பார்த்தா, என்னடி பொண்டாட்டி, வீட்டுக்கு உங்கள் ரிலேஷன் வந்திருக்காங்க, ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்காம என்னடி பார்த்துட்ருக்க, உள்ள போ. ஜிம்மனே பார்க்குறீங்க. அவன் முறைச்ச உள்ள போடி போற. நீங்க உள்ள போறீங்க. இந்த அலெக்ஸ் பையனை ஜிம்மனோட அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறான். ஜிம்மன் அவனுடைய செஸ்ல நான் கை எடுத்துட்டு, ஹெவோ உட்காருங்க, நம்ம பேசலாம் அப்படியே சொல்லிட்டு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்த, மா பையன் அழுகுறான்னு நினைக்கிறேன், நீ போய் அவனை பாரு. அவங்க அலெக்ஸே ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி போயிட்டு பையனை பார்த்துக்கிறேன், நீ பையனை பார்த்துக்கோ. அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இங்கே ஜிம்மன் அவங்க அம்மாட்ட பேசியிருப்பான் இல்லையா, இதில் டைவர்ட் ஆகிட்டான். எந்த அலெக்ஸ் இப்போது உங்ககிட்ட வரான். கிச்சனுக்குள்ளே நின்றுருக்கீங்க. போன டைம் வந்து ஹக் பண்ணியிருப்பான் இல்லையா, உங்ககிட்ட வந்து, ஏய் என்னடி உனக்கு அவ்வளோ தைரியமா, என்ன நினச்சிட்ருக்க நீ, உனக்கு வெளியே வான்னு சொன்னேன். அலெக்ஸ் நான் தான் சொன்னல, ஜிம்மன் இருந்தால் கூட நான் எதையாவது சமாளிச்சுட்டு வந்துடுவேன். ஆன்ட்டி இருக்காது, என்னால் வர முடியாது அலெக்ஸ். வர முடியாதா? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வர முடியாதுன்னு சொல்லுவ அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்க வரான். ஜிம்மன் அவன் கையை பிடிச்சி ஒரே முறுக்கு தான். டே யாரா நீ? திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உள்ள ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது ஆன்ட்டி வந்துட்டாங்க. அதுக்குள்ள ஜிம்மன் இதை நார்மலாக கொண்டு வரணும், அவனை ஹக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன்னு ஒரு கால் கூட பண்ணல. சரி வாங்க, என் முன்னாடி காஃபி போட்டுட்ருக்கா, ஒரு 5 மினிட்ஸ் தான், வாங்கல உட்காந்துட்டே பேசுவோம் அப்படி சொல்லிட்டு அலெக்ஸை கிச்சனுக்குள்ளே இருந்தோம் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஜிமினும் அவன் கூடயே
உனக்கு என்ன வேணும்? உன்னை பார்த்தா வியடா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படி தோணுது ஜிமனுக்கு. இங்க அலெக்ஸ் கூடமே ஜிமனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதுவும் ஜிமன் கையை பிடிச்சி முறுக்கி இருப்பான் இல்லையா, அந்த சுச்சுவேஷன் ஏற்கனவே அவனுக்கு வந்த மாதிரி இருக்கு. பட் இவனுங்க 2 பேருமே நெத்து தான் பார்த்துருப்பானுங்க. 2 பேருக்குமே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். 2 பேரும் அட் அ டைம்ல டேய் யார் நீ, உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே 2 பேருமே சொல்லிக்கிறானுங்க. இங்க உங்களுக்கா சிங்கிள் நின்றுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இல்லை 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 டேப்லெட் வேணும் டேப்லெட் பயந்துட்டு இருக்கீங்க. டேப்லெட் வேணும். கண்டுலாம் உங்களுக்கு அகைன் ட்ரெண்ட்ல தெரியுது. நார்மலாக உங்களால் நிற்க முடியல, ஃபர்ஸ்ட் ப்ரீத் பண்ண முடியல. நீங்க இப்படி இங்க பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஜிமன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது வரைக்கும் உன்னை பார்த்த மாதிரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பட் சடனா ஏய் யார் நீ? நான் யாரா? உனக்கு இருக்க தாட்டம் எனக்கும் இருக்கு. எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பட் நான் யாருன்னு கிச்சன்ல ஒருத்தி இருக்கால, அவள்கிட்ட கேள்வி தெரியும். ஜிமனோட அம்மா. ஜிமன் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை இல்லை இல்லைம்மா. மூச்சு எழுந்துக்கிட்டேனா? எழுந்துட்டாப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பால் கொண்டு வரேன். ஜிமன் கிச்சனுக்குள்ள வரான். நீங்க தான் ஒரு மாதிரி டேப்லெட் அப்படி புலம்பிட்டே அப்படி இருக்கீங்க. அவன் ஒரு டம்ளர் எடுத்து வாங்க, மூச்சுக்கு பால் கொடு. இதில் வேணாம், ஒரு நிமிஷம் பாட்டில் எடுக்கிறேன், அதில் ஃபில் பண்ணி கொடு. அவன் ஒன்று பேசுகிறான். டேப்லெட் நான் எல்லாத்தையும் மறுத்துருவேன். டேப்லெட். ஏய் என்னடி ஆச்சா? இல்லை 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 எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது. நான் எல்லாத்தையும் மறுக்கணும். அப்படி புலம்பிட்டு இருக்கீங்க. ஜிமன் உங்களை டேர்ன் பண்ணி ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? டேப்லெட்டா? என்ன டேப்லெட்டு? என்னடி உளற? அலெக்ஸ் ப்ளீஸ் என்ன டச் பண்ணாத அலெக்ஸ், விட்டுரு. ஜிமன் உங்களை டச் பண்ணுறான். பட் இது அலெக்ஸ் டச் பண்ணுறான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் ஜிமன் என்ன பாருடி, ப்ளீஸ் அலெக்ஸ் என்ன விட்டு. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது கிச்சனுக்குள்ள ஆன்ட்டியே வராங்க. பையனுக்கு பால் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் வேற ஏதோ பேசிட்டு அலெக்ஸ் டச் பண்ணாத அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா. அம்மா வேற உள்ளே வர்றாங்க. எதை பற்றியும் மைண்ட் பண்ணல, இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஜிமன் உங்களை கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. எல்லாமே மறந்து போயிடுச்சு. பட் உங்கள் கண்ணுக்கு தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. பட் எங்கள் ஆன்ட்டி பால் எடுக்க வந்திருப்பாங்க இல்லையா, இந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவங்களுக்கே ஒரு ஷை. சடனாக திரும்பிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அலெக்ஸ் வெளியே தானே வந்திருப்பான். இவங்க என்ன எப்படி வராங்க அப்படி சொல்லிட்டு சோஃபால இருந்து எழுந்து பார்க்குறான். ஜிமன் உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். செம்ம வரி ஆயிட்டான். கிச்சன் முன்னாடி அவ்வளோ வேகமாக வரும்போது ஜிமனோட அம்மா டேய் எங்கே போற? அதோ ஆண்டி. ஏய் யார் நீ? ஃபர்ஸ்ட் பார்த்தாலே வீடாகுது, வெளியே போ. ஆண்டி என்னோட கெஸ்ட். டேய் வெளியே போறியா இல்லை கார்ட்ஸை வச்சு தூக்கி உன்னை வெளியே போட சொல்லிட்டான். மட்டும் சொன்னா வந்து உன்னை செல்ல திருப்பிடுவான். எனக்கு அவனை பிடிக்கலடா, தூக்கி வெளியே போடுன்னு நினைச்சுக்கேன். 5 நிமிஷம் ஆகாது, அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீ ஏன் வெளியே போற? ஆண்டி நான் யாருன்னு தெரிஞ்சாப்பெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க, உனக்கு சொன்னா தெரியாது அப்படி சொல்லிட்டு வெளியே நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க. டேய் இவனை பிடிச்சிட்டு போய் வெளியே போடுங்க. ஒரு ஷவுட் தான். 4-5 பேரு குண்டு கட்டா தூக்கி ஆனா வெளியே போடுறாங்க. ஆன்ட்டிய பாக்கணுமே அவ்வளவு ஹாப்பி. ஸ்டார்டிங்ல இருந்து அவனை ஆன்ட்டிக்கு பிடிக்கவே இல்லை. அவனை தூக்கிட்டு போறாங்க இல்லையா. நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அந்த அலெக்ஸ் இப்ப தெரியுதா நான் யாரு தெரியுதா, இப்பதான் தெரியுதா பயம் அப்படின்னு பேச வராங்க. ஆன்ட்டி அங்கிருந்து வந்து ஒல்லின்னு ஒண்ணு கண்ணத்துல விட்டு எவ்வளவு தைரியம் தான். ஏன் என்ன நீ பொண்டாட்டின்னு சொல்லுவ? கேட்டா ஃபர்ஸ்ட் நீ கூப்பிட்ட, அதனால இப்பயும் கூப்பிடுவியா? மறந்து போய் கூட நீ அவளை பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. சொன்னா இந்த அடிதான் உனக்கு ஞாபகம் வரணும். ஏய் எப்போ தூக்கிட்டு போய் வெளியே போடுங்கடா அப்படி அவங்க மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க. எங்க ஜிமன் உங்களை கிஸ் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, அவ்வளோதான் மயக்க போட்டு விழுந்துட்டீங்க. ஜிமன் அப்படி உங்களை பிடிச்சிக்கிட்டான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது. அலெக்ஸ் உங்களை ஃபோர்ஸ் பண்றான் அப்படிங்கிறது மட்டும் ஜிமனுக்கு புரியுது. உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு சாரி வேன் என்னது விட்டா வேற வழியில கேட்காம கிஸ் பண்ணதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உங்க ரூம்குள்ள தூக்கிட்டு வரான். மோச்சு பையன் பாலுக்கு உட்காந்துருக்கான். ஜிமன்
உங்களை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு உங்க ஃபேஸ்ல தெளிச்சு உங்களை எழுப்ப ட்ரை பண்றா. அப்படியே தான் இருக்கீங்க. அகைன் தெளிச்சு உங்களை எழுப்பும் போது லைட்டா கண்ணை திறந்து பாக்குறீங்க. அதுக்குள்ள எங்க ஆன்டியை வந்துட்டாங்க. ஆன்டி வரும்போது நீங்க இப்படி படுத்துட்டு இருந்தா அப்படி திங்க் பண்ணிட்டு அவன் வெளியே வந்து பையனை பாத்துக்கோங்க அவங்களும் வாங்கிட்டு ஜமன் வேணுங்க வேன் இவ்வளவு இருக்கா ஒரு நிமிஷம் இருமா சொல்லிட்டு அகைன் ரூம்குள்ள வந்துடுறான். ஜமன் இப்படி ஹாப்பியா இருக்கணும் அதுதான் அவங்களோட ஹாப்பியே. ஜமனை எதுவுமே கேட்கல. உங்க மூச்சு பையனை பாத்துக்கிட்டாங்க. ஜமன் லைட்டா கண்ணை திறந்துப்பீங்க இல்லையா? எழுந்துடி என்னாச்சு? எழுந்த உடனே அவன் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னோட ஷர்ட் எல்லாம் புடிச்சுக்கிட்டு டேப்லெட் வேணும்டி. டேப்லெட்டா? என்ன டேப்லெட்? எங்க இருக்கு? அவன் வாய்ஸ் இப்பதான் கிளியரா கேக்குதா? அது ஜமன் அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு ஃபேஸ்ல இருக்க வாட்டர் ட்ராப்லாம் வைப் பண்ணிட்டு இல்ல சாரி நானே பாத்துக்கிறேன். டேப்லெட் எங்க இருக்கு? இல்ல ஜமன் உன்கிட்ட டேப்லெட் எங்க இருக்குன்னு கேட்டேன். அப்படி சொல்லும் போதே போயிட்டு டேப்லெட் கொண்டு வந்த. இவ்வளோ டேப்லெட்டா? எதுக்கு இவ்வளோ டேப்லெட் யூஸ் பண்ற? அப்படி சொல்லிட்டே எடுத்துட்டு வந்து எந்த டேப்லெட் போடணும் கேட்க வரான். பட் நீங்க இந்த பாக்ஸ்ல இருக்க டேப்லெட் எல்லாத்தையும் கீழே கொட்டி எல்லாம் பேக்ல இருந்தோம் ஒரு டேப்லெட்டை எடுத்து அவ்வளோ டேப்லெட் போடுறீங்க. இவ்வளோ டேப்லெட் போடுறேன்னா என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஓகே இப்படி பரவாயில்ல. அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜமன் அவன் மட்டும் இல்லைன்னா இந்த அலெக்ஸ் உங்களை ஏத்துட்டு போயிட்டு இருப்பான். பட் அவன் எதையுமே உங்களுக்காக பண்ணல தெரியுது. ஆனாலுமே லைட்டா ஒரு ஸ்மைல். ஓகே ஜமன் சரி ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்றான். ஜமன் 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 லைட் ஆஃப் பண்ணாதீங்க ஜமன். ஏய் எதுக்கு இப்படி கத்துற? இல்ல லைட் ஆஃப் பண்ணாதீங்க. ஓகே ரெஸ்ட் எடு. அங்கிருந்து கிளம்பிட்டான். பட் நீங்க போயிட்டான் இல்லையா? படுக்காம எழுந்து போயிட்டு உங்க மொபைல் எடுத்து உங்க தங்கச்சிக்கு கால் பண்றீங்க. இவன் இங்க இருந்து கோமா போனானா எங்க போவான் தெரியும் இல்லையா? அவளுக்கு தான் கால் பண்றீங்க. திவி எங்க இருக்க? வீட்டுலக்கா. ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? ஆமா அலெக்ஸ் கூட போறேன்னு சொல்லி எங்கேயாவது மாட்டிக்கிட்டியா? அக்கா நான் எங்காவது வரணுமா? சொல்லுக்கா எங்க இருக்கா அக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் பொறுமையா பேச. ஒண்ணும் இல்ல நீ வீட்டுல தானே இருக்க? ஆமாக்கா நீ எங்க வெளியே போயிடல அவங்க கூட? நான் வெளில போல. இங்க பாரு வீட்டுல யாருக்கா? வீட்டுல அம்மா இருக்காங்கக்கா. அப்பாதான் இப்போ ஆபீஸ்க்கு போனாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சரி நீ என்ன பண்ற? டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில போகாதீங்க வீட்டுல இருங்க. என் அண்ணாச்ச அப்படி கேட்கும் போது அவன் வந்திருப்பான் இல்லையா? எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஸ்டேட்டா அவன் வீட்டுக்கு வரதான் வாய்ப்பு இருக்கு. தங்கச்சிக்கு செம்ம கோவம் வருது. அக்கா அவனுக்கு ஏன் அப்படி பயப்படுற? பாரு எனக்கு தெரிஞ்சவன் இதை வச்சு பிளாக்மெயில் பண்றானா? பாரு எப்ப கூட ஆமா ஏத்துற எல்லாத்தையுமே சொல்லி உனக்கு இழுத்துட்டு போயிருக்கலாம்க்கா. பட் அவன் எதுவுமே பண்ணல. வீட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டு மாமா அவரு அடிக்கே போனாருன்னு சொல்ற. ஏன் அவன் சைலண்ட் ஆகிட்டான்? உனக்கு திங்க் பண்றியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அவன் கூட ஸ்டேலாம் பண்ணலக்கா. நீ அதை கற்பனை பண்ணிக்கிற. பைத்தியம் மாதிரி உளராத. பாடியில இந்த மார்க் உங்ககிட்ட நான் காட்டலையே என்ன? அப்படி சொல்லிட்டே உங்க கண்ணு மூட்டுறீங்க. எங்க ஜெமனுக்கு உங்களை கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா? அதுதான் உனக்கு ஓடுது. ஓகேடா பாய்.